அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது ஒரு விஷயம் வந்துட்டு கான்செப்ட் வந்து இப்போ பரவலாக பேசப்பட்டுட்டு வருது. உண்மையிலேயே அபிஜித் முகூர்த்தம்லாம் என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ அபிஜித் என்பது சூப்பரான ஒரு கான்செப்ட், மிஸ் பண்ணாமல் இருங்க. உறவுக்காரங்கள் சொல்லக்கூடிய அபிஜித் இயங்கும் பொழுது பணத்தை நோக்கி போனீங்கன்னா குடும்ப வாழ்க்கையிலும் தோற்றுருவீங்க, பணத்தையிலும் ஏமாந்துருவீங்க. நீ கடன் கொடுத்த இடத்துல ஏன் வாங்க முடியல, வாங்கின கடனை ஏன் கட்ட முடியல அப்படிங்கிறது தான் இந்த அபிஜித்துகள் பேசும். இந்த பரிகாரத்துக்கு டைம் ரொம்ப முக்கியம், முகூர்த்தம் ரொம்ப முக்கியம். அந்த முகூர்த்தத்தை உங்கள் லக்னத்துக்கு கூட என்ன யார் ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த பரிகாரங்களும் பலிதமாகும், நீங்கள் லைஃப்லையும் ஜெயிச்சிடுவீங்க. பஞ்சாங்கத்தில் போட்டிருக்க அபிஜித்தோ அல்லது நீங்கள் ஜென்ரலாக பார்க்கக்கூடிய அபிஜித்தோ கிடையாது. உங்கள் லக்னத்துக்குன்னு அபிஜித் இருக்குது, அதில் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு மேஷ லக்னம்னா 7ஆம் பாவம் 10ஆம் பாவம் பொருளாதார அபிஜித்துன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ அவனுக்கு சுக்கிர திசையோ அல்லது சுக்கிரன் சாரத்தில் நின்று கிரகமோ. சார், பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது ஒரு விஷயம் வந்துட்டு கான்செப்ட் வந்து இப்போ பரவலாக பேசப்பட்டுட்டு வருது. நீங்கள் கூட நிறைய இடத்துல பேசியிருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன். உண்மையிலேயே அபிஜித் முகூர்த்தம்லாம் என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அந்த நேரத்தில் நம்ம என்ன மாதிரியான செயல்களை செய்யணும், என்ன மாதிரியான வெற்றிகள் கிடைக்கும் சார்? ஓகே, அபிஜித் அப்படிங்கிறது இப்போ நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம். இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொன்னீங்களே, இந்த பிரம்ம முகூர்த்தமும் அபிஜித்தும் ஒன்று. நான் ஏற்கனவே சொன்னேன், பிரம்மம்னா நீ பிரம்ம முகூர்த்தம்னா காலையில் வர்றது மட்டும் கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் 4 பிரம்ம முகூர்த்தங்கள் உண்டுன்னு நம்ம சொன்னோம். இதே போல் தான் அபிஜித்தும் வரும். உங்கள் லக்னத்துடைய 10ஆம் பாவத்தில் அபிஜித்துங்கிறது ஜென்ரல் கான்செப்ட். அது வந்து உங்களுக்கு 1, 4, 7, 10 4 அபிஜித் இருக்குது. 2 வந்து நெகட்டிவ் அபிஜித். 2 நெகட்டிவ்னா என்னென்னா, உங்களோட உயிர்காரகம் சொல்லக்கூடிய திருமணத்திலேருந்து, குழந்தைகள்லேருந்து, உங்கள் அம்மா அப்பாலேருந்து, கூட்டு குடும்பம் வசிக்கிறதுலேருந்து, உறவுகளுக்காக கொடுக்கப்பட்டது. மீதி 2 அபிஜித் முகூர்த்தம் என்ன ஆகும்னா, உங்களுடைய பொருளாதார வாழ்க்கைக்கு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காலத்தை சொல்லும். அப்போ இந்த 2 அபிஜித், அதாவது உறவுக்காரங்கள் சொல்லக்கூடிய அபிஜித் இயங்கும் பொழுது பணத்தை நோக்கி போனீங்கன்னா குடும்ப வாழ்க்கையிலும் தோற்றுருவீங்க, பணத்தையிலும் ஏமாந்துருவீங்க. பணத்துக்கான அபிஜித்துகள் வேலை செய்யும் பொழுது குடும்ப வாழ்க்கையில் உட்காந்துருந்தீங்கன்னா கெட்டு போயிடுவாங்க. எல்லாமே கிடைக்கும், சாப்பாடு எல்லாம் கிடைக்கும், பெருசாக வளர முடியாது. அப்போது எந்த அபிஜித் வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு நம்ம அதற்குண்டான வேலைகளை பார்க்கணும். உங்கள் லைஃப்பில் இந்த அபிஜித் வேலை செஞ்சுட்டே இருக்கும். நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா டைம் சரியில்லைன்னு இருப்பீங்க. எதுக்கு செய்யுதுன்னு பார்க்கணும். கல்யாணம் பண்ண வேண்டிய காலத்தை கல்யாணம் பண்ணணும். நான் பணத்தை தேடி போவேன், செட்டில் ஆனதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். ஒரே லக்னத்துக்கே வந்து ஒரே டயத்தில் பண்ணாது. இந்த வயசுக்கு அப்புறம் இது பண்ணுங்கிற கான்செப்டே இல்லை. திசாபுதிகள் வரும் பொழுது அந்த 7ஆம் பாவம் வேலை செய்தா, 10 வேலை செய்தா, லக்னம் வேலை செய்தா, 4 வேலை செய்தான்னு பார்க்கணும். இதுக்குள்ளே தான் எல்லா கிரகமும் அடக்கம். அப்போ அது எதுக்கு வேலை செய்தோ அதை சார்ந்த செயல்களை செய்யும்பொழுது நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம்னா 7ஆம் பாவம் 10ஆம் பாவம் பொருளாதார அபிஜித்துன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ அவனுக்கு சுக்கிர திசையோ அல்லது சுக்கிரன் சாரத்தில் நின்று கிரகமோ, சனி திசையோ சனி சாரத்தில் இன்னும் கிரகம் திசை நடத்தாமல் அவன் பொருளாதாரத்தை நோக்கி பெரிய அளவில் முன்னேற முடியாது. இதுதான் பொருளாதார வாழ்க்கை. இவன் இந்த டயத்தில் என்ன பண்ணுவான்னா, குடும்ப வாழ்க்கையை பற்றி நினச்சிட்டு இருந்தாலும் கிடைக்காது. எனக்கு என்னங்க சனி திசை ஓடுது கல்யாணம் ஆகலைங்க, சுக்கிர திசை ஓடுது கல்யாணம் ஆகலை, இப்படி சில பேர் சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. சில பேர் கல்யாணமாகும், காசுக்காக சம்பாதிக்கிற மனைவி ஒரு பக்கமும் இவங்க ஒரு பக்கமும் வெளிநாட்டுக்கும் போயிடுவாங்க. சம்பாத்தியம் தான் அங்கே மேட்ரு. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை உண்டு. அது சுப பிரிவினையா அசுப பிரிவினையா என்பதை அது சொல்லிகிட்டே இருக்கும். இதே வந்து செவ்வாய்களுடைய வீடோ இல்லை கடக வீடோ வேலை செஞ்சதுன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கணும், உறவுக்காரங்க தான் வேலை செய்யும். கல்யாணம் ஆகிடும், குழந்தை குட்டி கிடைக்கும், பணத்தை தேடிட்டு இருப்பாங்க, கிடைக்காது. பணம் வந்து கிடைக்கும், எப்படின்னா இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது. சொந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னா பண்ணால் லாஸ் ஆகிடுவாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேலைக்கு போனோன்னா பொழைச்சிக்கலாம். ஸோ ஒருவருடைய ஜாதகத்தில் 4 விதமான முகூர்த்தம். இதுதான் பிரம்ம முகூர்த்தம்னு சொன்னாங்க, இதுதான் அபிஜித்துன்னு சொன்னாங்க. ஜெயிச்சா அபிஜித், தோத்தா வைநாசிகம்ன்றவாங்க. இந்த 4லையுமே ஒன்றை அழித்து ஒன்றை கொடுப்பது தான் இந்த அபிஜித். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதில் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜோதிடர் அதை பிரித்து சொல்லிடுவாங்க. காசு வரும்னா வரும், உறவுக்காரகம் கெடும். உறவுக்காரகம் வரும்னா வரும், பொருளாதாரக்காரகம் கெடும். அப்போ எப்போ வேலைக்கு போகணும், எப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், பிஸ்னஸில் ஏன் தோக்குற, அரசியலில் ஏன் தோக்குற, நீ கடன் கொடுத்த இடத்துல ஏன் வாங்க முடியல, வாங்கின கடனை ஏன் கட்ட முடியல அப்படிங்கிறது தான் இந்த அபிஜித்துகள் பேசும். இதை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கை போகும். இதில் வந்து உங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை சொல்வது தான் அபிஜித். இது இல்லாமல் உங்கள் இயக்கமே கிடையாது. உலகமும் இப்படி தான் இயங்குது, நம்மளும் இப்படி தான் இயங்குகிறோம். அந்த 1, 4, 7, 10 சொன்னீங்களா, அந்த அபிஜித்தில் தான் கோவிலுடைய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். காலையில் 6 to 8, மதியானம் 10 to 12 to 1 மதியான பூஜை, ஈவினிங் அகைன் 6 to 7 சாயங்கால பூஜை, மறுபடியும் நைட்டு வந்து 12 மணிக்கு மேலே தான் பண்ணணும். ஆனால் அவங்க வந்து 10 to 12 அந்த இதெல்லாம் அந்த பள்ளியறை பூஜைன்னு ஒன்று பண்ணிவிடுவாங்க. இது 4மே பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வரும். இந்த 4 டயத்தில் தான் சில பேர் காலையில் கோயிலுக்கு போவாங்க, சில பேர் மத்தியானம் கோயிலுக்கு போவாங்க, சில பேர் சாயந்தரம் போவாங்க, நைட்டில் சில பேர் பள்ளியறை பூஜை வரைக்கும் இருந்துட்டு வருவாங்க. இது என்னன்னா, எதுக்கு போகிறீங்க, இந்த 4 காலத்தில் ஏன் பர்டிகுலராக கோயிலுக்கு போக சொன்னாங்கன்னா நீங்கள் கேட்குறது கிடைக்கும். அது எதுக்கு போகிறீங்கிறது உங்கள் லக்னம் முடிவு பண்ணும்.
அப்போ இந்த கோயிலுக்கு போங்கன்னு நாங்கள் பரிகாரம் சொல்லுவோம். எப்போ போகணுங்க இந்த அபிஜித் முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணுவோம். கல்யாணம் ஆகாதவனுக்கு ஒரு கோவில், பணம் காசு வேணுங்கிறவனுக்கு ஒரு கோயில். அப்போது மேச லக்னத்துக்காரன் எனக்கு பணம் காசு வேணும்னு சொன்னோன்னா சுக்கிரனை தொட்டோ சனியை தொட்டோ தான் கோவிலுக்கு அனுப்புவோம். அப்போ ஸ்ரீரங்கம் தரிசனம் போயிட்டு வாங்க, உங்களுக்கு பணம் காசு வாடிக்கையாளர்கள் தொழிலில் ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். கல்யாணத்துக்கெல்லாம் சொல்ல மாட்டோம். இதே சனியுடைய காரகம், சனி எங்கே இருக்காருன்னு பார்ப்போம். சனி இருக்கக்கூடிய இடத்த வச்சு அது ஒரு கோவிலை ஃபிக்ஸ் பண்ணுவோம். சனினாலே சுயம்பு லிங்கம், சனினாலே சித்தர்கள் வழிபாடு, சனியை வந்து எந்த கிரகத்து கூட சேர்ந்துருக்கோ அதுக்கேற்றப்படி ஒரு தெய்வங்களை எடுத்து இந்த ஊரில் இருக்க போய் பார்த்துட்டு வாங்கன்னா இது பொருளாதாரத்தை கொடுத்துரும். அதுக்கு பதிலாக செவ்வாயையும் நீங்கள் வந்து சந்திரனையும் தொட்டிங்கன்னா பல பேர் திருச்செந்தூர் சொல்லுவாங்க, நாங்கள் சொல்கிற சுவாமி மலை போனீங்கன்னா உறவுக்காரங்கள் நினைக்கும், கல்யாணம் ஆகல சார் கல்யாணம் கிடைக்கும். சரிங்களா? அதே போல் சுவாமி மலை கூட திருப்பரங்குன்றம் போக சொல்லுவோம் கல்யாணம் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறது தான் இந்த அபிஜித். ஸோ அபிஜித் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராடனரியான ஒர்க்கு, ஜோதிடத்திலேயே மிக முக்கியமான பங்கு இது உண்டு. அப்போ வந்து அபிஜித் முகூர்த்தம் டெய்லியுமே வரும் இல்லையா? டெய்லி வரும். உங்களுடைய லைஃப்பில் 12 லக்னங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். டெய்லி லக்னம் மாறும், 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் மாறும். லக்னம் மாறும்போது உங்கள் அபிஜித் டைம் எது வருதோ அதை போய் கேட்கணும். கோயிலுக்கு போயிட்டீங்க, உதாரணம் சொன்ன மேச லக்னத்துக்கு கடக லக்னம் இப்போ ஓடுது, இப்போ இந்த டயத்துக்கு கடக லக்னம் ஓடுதுன்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்களேன். கடகத்தில் போய் காசு கட்டினா கிடைக்காது. என் மனைவி கூட பிரச்சனையாக இருக்குது, கொஞ்சம் சேர்த்து வைங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட பிரச்சனை, என் அம்மா கூட கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, அதெல்லாம் தீர்த்து வைக்கலாம், தீர்த்து வச்சுருவார். ஈவினிங் என்ன ஆகும், துலா லக்னத்துக்கு வருது இல்லையா, அந்த டயத்தில் போய் காசு பணத்தை கேட்கணும் அந்த கோயிலில் போய். அப்போ கேட்கும்போது காசு கொடுக்கும். நீங்கள் போன வீடியோவில் கூட கேட்டிருந்தீங்க, சார் பணம் தங்கணும்னா மகாலட்சுமி வழிபடலாமா அப்படின்னு. நீங்கள் எப்போ வழிபடணுங்கிறது உங்கள் ஜாதகம் சொல்லும். மகாலட்சுமி கோயிலுக்கு எப்போ போகணும், அப்போ அந்த டயத்தில் போய் கேட்கும்போது அது கிடைக்கும். இதுதான் அபிஜித்னா வெற்றின்னு அர்த்தம். கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்க, ஆனால் நீங்கள் எப்போ வரணும், நான் இருக்கிறப்ப தான் வர முடியும். நான் இல்லாதப்போ வந்து கதவை தட்டிட்டு போனீங்கன்னா வேஸ்ட்டு. அதுக்கு தான் அந்த இந்த பரிகாரத்துக்கு டைம் ரொம்ப முக்கியம், முகூர்த்தம் ரொம்ப முக்கியம். அந்த முகூர்த்தத்தை உங்கள் லக்னத்துக்கு கூட என்ன யார் ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த பரிகாரங்களும் பலிதமாகும், நீங்கள் லைஃப்லையும் ஜெயிச்சிடுவீங்க. இதை எடுக்கணும். ஓகே ஓகே சார். சார் அதே மாதிரி என்ன மாதிரியான வழிபாடுகள் வீட்டில் இருந்தே செய்யலாம் சார்? அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வீடியோவில் நான் வந்து பார்த்தேன், வேற ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. ஸோ பெண்களுக்கு வந்துட்டு மஞ்சள் கிழங்கு மாதிரிலாம் கொடுக்கலாம், வீட்டில் இருந்தே வந்துட்டு மகாலட்சுமி பூஜை பண்ணலாம், அபிஜித் வழிபாடு அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அபிஜித் முகூர்த்தத்துக்குன்னு வழிபாடுகள் ஏதாவது இருக்கா சார்? அபிஜித் முகூர்த்த வழிபாடு அப்படிங்கிறது கிடையாதுங்க. வழிபாடுன்னா நீங்கள் நார்மலாக பண்ணுறது பரிகாரங்கள் தான் வழிபாடாக பண்ணுறீங்க. நீங்கள் கேட்குறது வந்து வழிபாடு, நீங்கள் அதை ஒரு பொருளை கொடுத்து வாங்குறீங்கன்னா அது வந்து பரிகாரம். இப்போ கல்யாணம் ஆகலை ஒருத்தருக்கு, அபிஜித் முகூர்த்தத்தில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற முகூர்த்தத்தில் பரிகாரம் பண்ணணும். அது ஏன் மஞ்சளை கொடுக்குறோம் அப்படின்னா, மஞ்சளுங்கிறது குருவினுடைய ஆதிக்கம். நீங்கள் வந்து மஞ்சளை கொடுக்குறீங்க, ஒருத்தருக்கு சில பேர் வந்து வளையலும் அந்த ஜாக்கெட் பிட் செட்டுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, கல்யாணம் ஆகிடுண்டு. இது எல்லா டயத்துலையும் கொடுக்கக்கூடாது, இந்த அபிஜித்தில் கொடுத்தீங்கன்னா ஆகும். ஏன்னா உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறவங்க யார்? கல்யாணம் பண்ணுறவங்கள பாருங்கள், கல்யாணம் ஆனவங்க தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, சின்ன பொண்ணுங்க ஆசீர்வாதம் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே போல் வயது மூத்தவங்களை ரொம்ப வருஷம் வாழ்ந்தவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய கிரகங்கள் குடுப்பனையில் இருக்குது. அதனால தான் ஒரு 40 வருஷம் ஒன்றா இருந்தாங்க, தாத்தா பாட்டி ஆறவுக்கு பேரம்பத்தியெல்லாம் பார்த்துருவோம், அவங்கள தான் முதல் ஆசீர்வாதம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த டயத்தில் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் கொடுக்கணும் அபிஜித்தில். அது வழிபாடு நீங்கள் என்ன வேணால் கொடுங்க, ஆனால் கல்யாணத்துக்கு உண்டான பொருட்களோடு கொடுக்கணும். சில பேர் தாம்பூல தட்டு அப்படியே கொடுப்பாங்க, தாம்பூலத்தில் தட்டுன்னு சொல்லுவாங்க, எல்லாமே வச்சு பொருட்கள்லாம் வச்சு கொடுப்பாங்க. இது எல்லாம்னா அந்த கிரகங்களை சந்தோஷப்படுத்துறது. யாருக்கு அந்த ஆதிக்கம் இருக்குதோ அவங்க கையில் கொடுக்கும்பொழுது அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவோம். பெரியவங்ககிட்ட எதுக்கு ஆசீர்வாதம் வாங்குகிறோம், நல்லா வாழணுங்கிறதுக்காக வாங்குகிறோம். அது மாதிரி அவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது கிடைக்கும். அது நீங்கள் என்ன வேணால் கொடுங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் கல்யாணத்துக்குன்னா கல்யாணம் சம்மந்தப்பட்டது. இப்போ அதே சார் நான் வந்து பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு நடிகர்களை கூப்பிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. சுக்கிரனுடைய அட்ராக்ஷன் பணம். ஏன் நீங்கள் வந்து ஒரு சாமியாரை கூப்பிட்டு வந்து ஓப்பன் பண்ணலாம்ல, ஆனால் மடம் ஓப்பன் பண்ணும்போது சாமியாரை கூப்பிட்றீங்க, சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஒரு படித்தவரை கூப்பிட்டு வரீங்க. ஏன் வந்து நகைக்கடையும் துணிக்கடையும் நடிகர்களை வச்சு பண்ணுறீங்க? அவங்கக்கிட்ட இயற்கையாகவே சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்குது. சரிங்களா? அவங்க வந்து அந்த டயத்தில் நம்ம சொல்கிற அந்த அபிஜித் டயத்தில் ரிப்பன் கட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஆதிக்கமும் சேருது, உங்களுடைய ஆதிக்கமும் சேரும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் வரவங்க சும்மா எடுப்பீங்களா, ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்களா, அப்போ என்ன ஆகும், இன்னுமே அவங்க நல்லபடியாக வாழ்த்துவாங்க. பரவாயில்லையே மனுஷன் நகையெல்லாம் கொடுத்து கிஃப்ட் கொடு, பேமெண்ட் கொடுத்துருப்பீங்க, இருந்தாலும் ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவார், இன்னும் அவங்களுக்கு இருக்க அந்த ஆதிக்க கிரகம் உங்களை வாழ்த்துது. நீங்கள் சுக்கிரனையே சந்தோஷப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அப்போ சுக்கிரன் என்ன பண்ணுவார், வாழ்த்துனா நீங்கள் என்ன ஆகும், மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது. இதுதான் பரிகாரமாக சொல்கிறோம் நம்ம. நீங்கள் நேராக போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, அந்த சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள், அந்த சாமி கிட்ட ஒரு ஏதாவது பிரசாதம் வாங்கிட்டு வந்து வெளியே தானம் பண்ணுங்கள். அப்படி சொன்னால் அந்த சாமி வந்து உங்களை வாழ்த்துதுன்னு அர்த்தம். இது வந்து அந்த டயத்தில் பண்ணும்போது உங்களை கவனிக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா உங்கள் லக்னம் அந்த ஆக்டிவேஷனில் இருக்கும். அப்போ அந்த டயத்தில் பண்ணும்போது சக்ஸஸ் ஆகும். சும்மா வந்து நகை கடைக்கு வந்து நடிகர்கள் எல்லாம் கூட்டு வர சும்மா எல்லாம் கிடையாதுங்க. இயற்கையாகவே அந்த ஆதிக்கம் இருப்பவர்களை வச்சு தான் அந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணுவாங்க. உங்கள் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறீங்க, யாரை வச்சு ஓப்பன் பண்ணுவீங்கன்னு நினைக்கி புதுசாக பெரிய கிராண்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சினிமா நிலையில் தான் கூப்பிடுவீங்க.
ஒரு சாமியார் கூப்பிடுவீங்களா? கூப்பிட மாட்டீங்க. ஆமாம். மடம் ஓப்பன் பண்ணுறதுக்கு சாமியார் கூப்பிடுவீங்க. சாமியார் கூப்பிடுவாங்க, ஒரு ஆசீர்வாதத்துக்காக கூப்பிடுவாங்க. ஆனால் ரிப்பன் கட் பண்ணுறது யார் கையில் கொடுக்குறாங்க பாருங்கள். எதற்காக ஒருத்தர் இருக்காரோ அவரை தான் கூப்பிடுவாங்க. அறிவு சார்ந்த சபையில் யாரை கூப்பிடுவாங்க? படித்தவங்களை கூப்பிடுவாங்க. அது மாதிரி தான் இதுவும். ஸோ பரிகாரங்கள் நீங்கள் இப்படி தான் பண்ணணும். சார் அதே மாதிரி சார் அபிஜித் முகூர்த்தம் அந்த சமயத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று வரும். இந்த மாதிரி அபிஜித் முகூர்த்தத்தில் நல்ல முகூர்த்தத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கிட்டுக்கிட்டுன்னு வளர்ந்துருமா? அதாவது வளருங்கிறது கன்ஃபார்ம். அபிஜித்துங்களும் காப்பாற்ற போகுதுன்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக வளரும். ஆனால் அது வளரக்கூடிய காலகட்டமான உங்கள் ஜாதகம் தான் முடிவு பண்ணும். நீங்கள் போடுறது நல்லது. ஒரு நல்ல காலத்தில் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது என்றைக்கு இருந்தாலும் வளர்ச்சி தான். சில விதைகள் என்ன பண்ணும்? உடனே முளைக்கும். சில விதைகள் என்ன பண்ணும்? லேட்டாக முளைக்கும். நான் நட்ட மண் கரெக்டு, நட்ட இடமும் கரெக்டு, மழையும் கரெக்டாக வருது, எனக்கு எல்லாம் கிடைக்குது, ஆனால் முளைக்கலன்னு சொல்கிறோம் இல்லையா, அது நம்ம நேரம். ஆனால் அந்த விதை முளைச்சே தீரும். நீங்கள் அதுதான் அபிஜித். வெற்றி என்பது அபிஜித்தில் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த அபிஜித்தில் நீங்கள் நட்டுறீங்க. ஆனால் உங்கள் நேரம் சரியில்லைன்னா அது லேட்டாக முளைக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனால் நடக்காமல் போகாது. அதை நீங்கள் ஆரம்பித்து வைங்கன்னு தான் சொல்கிறோம். இப்போ ஆரம்பித்து வைப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் தானாக நடக்கும்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நல்ல நேரம் இருக்கவங்க உடனே நடந்துடும், கெட்ட நேரம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் நட்டது முளைச்சி தீரும். ஸோ அபிஜித் என்பது சூப்பரான ஒரு கான்செப்ட்டு. மிஸ் பண்ணாமல் இருங்க. நான் சொல்கிறது இப்போவும் சொல்கிறேன், அபிஜித்துங்கிறதே நீங்கள் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்க அபிஜித்தோ அல்லது நீங்கள் ஜென்ரலாக பார்க்கக்கூடிய அபிஜித்தோ கிடையாது. உங்கள் லக்னத்துக்குன்னு அபிஜித் இருக்குது, அதில் பண்ணுங்கள். ஜென்ரலாக பண்ணிங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் மாதிரி தான். காலையில் எல்லாருக்கும் வர பிரம்ம முகூர்த்தம் நம்ம அது கோவிலுக்காக சொல்லப்பட்டது. பிரம்ம முகூர்த்தம் நம்மளுக்கு இல்லை, உங்கள் ஜாதகத்துக்காக சொல்லப்படலை. ஜென்ரலாக போய் சாமி கும்பிட்றவங்க யார் வேணால் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணலாம். வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க, அது பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறீங்க. இந்த அபிஜித் அதே போல் தான். உங்களுக்கான அபிஜித்தில் பண்ணும்போது வீடு சுபிச்சம் அடையும். அது வந்து ராகுகால யமகண்டத்துக்குள்ளெல்லாம் அது அடங்கவே அடங்காது. அபிஜித் என்பது எந்த விதிகளுக்குள்ளேயும் கட்டுப்படாத ஒரு விஷயம். அப்போ உங்கள் ஜாதகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய 2 அபிஜித் இருக்கும். அதை சூஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ராகுகால யமகண்டம் இந்த மற்ற விஷயங்கள் எதுவுமே அதுக்குள்ளே வராது. அது ஒன்லி அதோட வேலையை அதாவது கோல்டன் கீன்னு சொல்கிறீங்களே, அந்த மாதிரி ஒரு கீ அது. அது ஓப்பன் பண்ணுறப்ப யாருமே தடையாக நிற்க முடியாது. மாஸ்டர் கீ மாதிரி எல்லா கீயும் அதை ஓப்பன் பண்ணணும். ஒருவேளை அம்பானி அதனையெல்லாம் அப்படி தான் இருக்கலாம் மேடம். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி அரசியல்வாதிக்கு பின்னாடி ஒவ்வொருத்தர் பின்னாடி ஜோசியர் இருக்காங்க. சரிங்களா? எல்லா தொழிலதிபர் பின்னாடி ஜோசியர் இருக்காங்க. அவங்க ஏன் தொடர்ந்து ஜெயிக்கிறாங்கன்னா கூட இருந்து கைட் பண்ணுவாங்க. கூட இருந்து கைட் பண்ணுறதுக்கு நீங்கள் சங்கடப்படிக்கணும். அதாவது சம்பளம் கொடுக்குற மாதிரி ஒருத்தர் வச்சுக்கணும். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப டாக்டர், குடும்ப வக்கீல், குடும்ப ஆடிட்டர், குடும்ப அட்வைசர் இருந்தாங்க. குடும்ப ஜோதின்னு ஒருத்தர் வச்சுக்கோங்க. மாதம் சம்பளம் மாதிரி கொடுத்துருங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் சொல்லி கொடுத்துருவாரு. அந்த டயத்தில் மட்டும் பண்ணிகிட்டே இருங்க, லைஃப் நல்லாயிருக்கும். சார் பொதுவாகவே அந்த அபிஜித் முகூர்த்தம் பற்றி நிறைய டீட்டெயிலாக வந்து சொன்னீங்க. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஏதாவது அபிஜித் முகூர்த்தம் ஏதாவது இருக்கா சார்? பிஸ்னஸ், அது ஷேர் மார்க்கெட்டாலே பிஸ்னஸ் தானே, அதுக்குன்னு ஏதாவது அபிஜித் முகூர்த்தம்? கண்டிப்பாக. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது என்னென்னா, தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி